blouse pattern front எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம part 3 வீடியோ வந்து பார்க்க போறோம். part 3 ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா dot marking. dot front dot வந்து மூணு dot பிடிப்போம் இல்லையா? சோ அதோட மார்க்கிங் எப்படி அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க previous வீடியோல போய் பார்த்துட்டு வந்து இத பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அதோட கண்டினியூஷன் வந்து புரியும். சோ டைரக்ட்டா இத பாத்தீங்க அப்படினா ஒண்ணும் புரியாத மாதிரி தான் இருக்கும். சோ தயவு செஞ்சு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இத பாருங்க. சோ இப்போ நம்ம டாட் மார்க்கிங் வந்து பண்ண போறோம். டாட் மார்க்கிங் வந்து எப்படி பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். சோ நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படினா ஷோல்டர் லைனோட சென்டர் லைன் புடிச்சிட்டு அப்படியே டாட் லைன் மார்க் பண்ணி அப்படியே தச்சிடுவாங்க. சோ அது என்ன ஆகும் அப்படினா சில நேரம் வந்து டாட் பாத்தீங்கன்னா இங்க போய்டும். சில நேரம் இங்க வந்துரும். கரெக்ட்டா அந்த நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் பண்ணியே இருக்காது. சோ அந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த டாட் மார்க்கிங்கையே நான் தனியா ஒரு வீடியோவாவே போட்டுருக்கேன். நீங்க பொறுமையா பாத்தீங்க அப்படினா நீங்க என்ன சைஸ் ப்ளவுஸ் வேணாலும் நீங்க மேக் பண்ணலாம். ஓகேங்களா? 28 ல இருந்து 54 56 வரைக்கும் உள்ள சைஸஸ்க்கு கூட நீங்க ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நம்ம part 2 வீடியோல எப்படி வந்து கட் பண்ணனும்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதோட கட் அவுட் பீஸோட பிக்சர் தான் இது. ஓகேங்களா? சோ இந்த மெஷர்மென்ட்ல இந்த ஷேப்ல தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பேட்டர்ன் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துப்பீங்க. யூசுவலி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷோல்டர் லைனை ரெண்டா மடிப்போம். மடிச்சிட்டு வரதுல வந்துட்டு டாட்டோட பொசிஷனை நம்ம மார்க் பண்ணிடுவோம். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு தான் நம்ம அபெக்ஸ் லென்த் அபெக்ஸ் விட்த் அப்படிங்கிற ரெண்டு மெஷர்மெண்ட் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கேன். இப்பயும் சொல்றேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டு மெஷர்மெண்ட் இருந்தாலே நமக்கு ஃப்ரண்ட் டாட்ல எந்த ப்ராப்ளமுமே இல்லாம அழகா நம்ம வந்து பேட்டர்ன் மேக் பண்ணி அழகா பிளவுஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அபெக்ஸ் லென்த் 10, டோட்டல் ஓவரால் வந்து என்ன 13.5, அபெக்ஸ் வித் 8. அதை வந்து நம்ம டிவைட் பை 2 போட்டுட்டு 4ன்ற மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா முந்தின வீடியோல. ஸோ இந்த ரெண்டையும் இந்த மூணு மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி டாட் மார்க்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ச் டேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக் பண்ண இந்த பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கட் அவுட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட ஹூக் லைனோட எண்ட் பாயிண்ட் இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே இருந்து இந்த 4 இன்ச் வந்து எங்கே வருதுன்றதை மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4 இன்ச் எங்கே வருதுங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருந்து நம்மளோட ஒரு சைஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்மளோட டாட் இன்டேக் வந்து வரும். எப்படி அப்படின்னா இப்போ 28, 30, 32 இருக்கு இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் வந்து டாட் இன்டேக் வந்து நீங்கள் எடுக்கணும். 34, 36, 38 இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் டாட் இன்டேக் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 40, 42, 44 இவங்களுக்குலாம் 2 இன்ச் எடுக்கணும். 46, 48, 50, 52 அப்புறம் 54 இருக்குது இல்லையா, இவங்களுக்குலாம் 2.5 இன்ச் வந்து நம்ம டாட் இன்டேக் வந்து எடுக்கணும். இந்த டாட் இன்டேக் வந்து யாருக்கு மாறும் அப்படின்னா இப்போ எனக்கு நார்மலா ஷேப் இருந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க இந்த அளவுகளை வச்சு நீங்க டாட் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து நீட்டா இருக்கும். இல்லப்பா எனக்கு வந்துட்டு நல்ல ஷார்ப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, இல்லை நம்மளுக்கே அந்த மாதிரி யாருக்காவது போடணும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 32 சைஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்துப்பா எனக்கு ஃப்ரண்ட் பிளவுஸ் வந்து நல்லா எடுப்பா வேணும் அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இதோட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சைஸஸ்க்குமே 34 ஆகட்டும், 36 ஆகட்டும், இல்லை 28 ஆகட்டும், யார் அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு டாட்டோட ஷேப் வந்து எப்படி வேணும், நார்மலாக இருந்தால் ஓகேவா இல்லை நல்லா ஷார்ப்பாக வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாட்டோட இன்டேக் மெஷர்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஆவரேஜாக நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இது எல்லாமே ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? எவ்வளோ நம்ம இன்டேக் எடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஷேப் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் என்ன 36க்கு நான் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வைப்பேன், எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் கேட்டால் மட்டும்தான் வைப்பேன், இல்லைனா 1.5 தான் வைப்பேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹூக் லைனில் இருந்து என்னோட அப்பெக்ஸ் வித்தோட பாதியை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே இருந்து 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, டாட் இன்டேக் 1.5 இன்ச். இதில் இருந்து இந்த லைனை வந்து நான் நேராக ஒரு லைன் போட்டுருக்கேன் இந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம லைன் போடணும். சென்டர் ஆஃப் த ஷோல்டர் லைன் போடவே கூடாது. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு டாட் லைன் வந்து மேக் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ச் டேப் வச்சுட்டு நம்மளோட அப்பெக்ஸ் லென்த் 10 இன்ச்சஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 10 இன்ச்சஸை மேலே இருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்னோட 10 இன்ச்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுதான் என்னோட அப்பெக்ஸ். இந்த இடத்த தான் நீங்கள் வந்து இப்போ மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பக்கமும் நான் 1.5 இன்ச் தான் எடுக்கணும். இங்கே கம்மி, இங்கே அப்படி எடுக்கக்கூடாது. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து டாட்டாக நீங்கள் மேக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மெயின் டாட். இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜாஸ்தியாக நல்ல நீளமாகவும் வரும், சில பேருக்கு கட்டையாகவும் வரும். அது வந்து அவங்களோட அப்பெக்ஸ் லென்த் அப்பெக்ஸ் வித்தோட டிஸ்டன்ஸ் பொறுத்து இந்த இடம் மாறும். எல்லாருக்குமே நம்ம ஷார்ப்பாகவும் போட்டுறக்கூடாது, எல்லாருக்குமே நம்ம குட்டையாகவும் போட்டுறக்கூடாது. அவங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை தான் நீங்கள் மார்க் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டவுனில் வருது. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் டாட் எங்கே மார்க் பண்ணுவோம், இதை ரெண்டத்தையும் வந்து மிட் பாயிண்ட் வச்சுட்டு அங்கே இருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பண்ணுவோமா, அப்படியும் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு கைட்லைன் வச்சுக்கணும். அதாவது நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 1 லைனுக்கு கைட் பாயிண்ட் வச்சுட்டு ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். ஓகே, ஏன் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் கப்பு பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இருக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.25 இருக்கும், இது வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கும். எப்பயுமே இந்த டிஸ்டன்ஸோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து அதிகமாக தான் வைக்கணும் இந்த டாட்டை. இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் வைப்பேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ரொம்ப மேலே போச்சுன்னா எனக்கு வந்து இந்த அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்காம போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதுலேருந்து இதுக்கு நேராக வந்து நான் டாட் லைன் வந்து மேக் பண்ணிட்டு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கைட்லைனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆம்கோலில் டாட் லைன் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பிரச்சனை கிடையாது. இந்த கைட்லைனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த லென்த் நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட இந்த வித்து இது 4 வருது இல்லையா அப்பெக்ஸ் வித்து, அதில் அதே அப்பெக்ஸ் வித்தை நீங்கள் 4 இன்ச் நீங்கள் வச்சிங்கனாலே உங்களோட செகண்ட் டாட் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு மேனிக்யூரில் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ ஃபைனல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், அதான் நம்மளோட நிப்பிள் பாயிண்ட்டை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் வந்து இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட நெக்லைன் நம்ம மார்க் பண்ணிட்டோமா, நெக்லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஹூக் லைன் வந்து எவ்வளோ 4 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோமா, அப்பெக்ஸ் லைன் இங்கே இருக்குது, நம்மளோட டாட் லைன் வந்து இங்கே இருக்கா, இங்கே இருந்து 1.5 இன்ச் இந்த பக்கம் மார்க் பண்ணுறீங்க, இந்த பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து லாக் பண்ணிக்கிறீங்க, இதையும் லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கு நேராக தான் நமக்கு டாட் வந்து வரும், சென்டர் இங்கே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே மார்க் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே மார்க் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நிப்பில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து
சென்டர்ன்ற அந்த கான்செப்டை விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இதை மட்டும் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து நான் வச்சுட்டேன்னா இப்போ இங்கேருந்து நான் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச், 1.25 1.5 அந்த மாதிரி. ஸோ இது வந்து 1.5, இது வந்து 1.25. ஸோ இங்கேருந்து நான் 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா இப்படி வருமா? ஆம்கோல் லைன்லையும் நம்மளோட ஸோ இதோட கைட்லைன் வச்சு தான் நம்ம பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கப் ஷேப் நீங்கள் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒரு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். கிளியராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பாக இருக்கும் ப்ளவுஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாட் மேக் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா எந்த ஃபால்ட்டுமே வராது, டாட்டோட பொசிஷனும் மாறாது, நீட்டான ஃபினிஷிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். பாய்.